ஏன்டா நீங்க எல்லாம் முஸ்லிம்களை நடு ரோட்ல வச்சு அடிச்சு துன்புறுத்துற மாதிரியா அவங்களோட பண்டிகைக்கு மாடுகளை நடு ரோட்ல வச்சு அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கமா மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு ஓரமத்தான அவங்க அறுக்குறாங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல அப்படியெல்லாம் நடந்ததே இல்லையே. அப்புறம் எதுக்கு இந்த சட்டம்? என்ன முதலமைச்சர் விஜய் அங்கிள் ஏதாவது வாய் துறப்பீங்களா? நீங்க 10 வயசு பொண்ணோட உசுறு போனதுக்கே வாய் துறக்காதால் இதுக்கெல்லாம் துறப்பீங்களா? இவருக்கு ஓட்டு போட்டு வர வச்ச முஸ்லிம் தற்கூரிஸ் இப்போ உங்க மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுப்பீங்க? இப்ப இவன் கொந்தளிக்கிறதுக்கு என்னாச்சுன்னு தானே கேக்குறீங்க. தமிழ்நாட்டுல இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த சூர்யாண்ட ஒருத்தர் கோர்ட்ல பெட்டிஷன் போடுறாரு. பக்ரீதுக்கு முஸ்லிம் மக்கள் மாடுகளை பப்ளிக்கா அறுக்க கூடாதுன்னு. இந்த பெட்டிஷனை கொண்டு வரக்குள்ளேயே அவன் மூங்கில வீசி எறிஞ்சிருக்கணும். தமிழ்நாட்டுல இப்படி எல்லாம் இல்லடா போடான்னு சொல்லி அதெல்லாம் செய்யாம ஜி.ஆர். சுவாமிநாதன் ஐயா ஜட்ஜ் ஐயா என்ன செஞ்சிருக்கிறான்னா அதையும் ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு இன்னைக்கு ஜட்ஜ் ஆர்டர் ஒன்று போட்டிருக்கிறாரு. பப்ளிக்கா யாரும் மாடா இருக்க கூடாதுன்னு. அந்த ஆர்டரையும் தூக்கிக்கிட்டு தமிழ்நாடு காவல்துறை முதல் நடவடிக்கையா கோயம்புத்தூர் போத்தனூர்ல எஸ்ஐ காதரன் ஒருத்தர் வீட்டுல மாட இருக்கிறாங்க. அதை போய் தடுத்து நிப்பாட்டி நீங்க மாட இருக்கிறத நிப்பாட்ட அப்படின்னு சொன்னா நாங்க மாட்டெல்லாம் தூக்கிட்டு போடுவோம்னு சொல்லி அங்க தமிழ்நாடு காவல்துறை பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. இது தமிழ்நாடு தானா இல்ல வேற மாநிலமானு யோசிக்க தோணுது. இன்னைக்கு மற்ற மாநிலங்கள்லயே இந்த மாடு தெய்வம் அப்படி இப்படி என்று சொல்லி மக்களை பிரைன் வாஷ் பண்ணி அதை வச்சு அடிமட்ட அரசியல் செஞ்ச RSS போன்ற இந்துத்துவா கட்சிகள், இந்து மக்கள் இல்ல இந்துத்துவா கட்சிகள் மனநிலைமை அவங்களோட சிந்தனையெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட இந்து மக்களே முஸ்லிம் மக்கள் மாடு வாங்க மட்டும் புறக்கணிச்சதுக்கு அப்புறம் அந்த விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட இந்து மக்களை இன்றைக்கு வீதிக்கு இறங்கி போராட்டம் செய்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால், கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல இப்படி எல்லாம் நடக்கிறப்போ அங்க RSS வீழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல RSS எழுச்சி ஆரம்பிச்சிருச்சு போல இருக்குது. எனக்கு இந்த மாட்டுக்காக சண்டை பிடிக்க பெரிய பெரிய சண்டையில வரக்கூடிய ராஜஸ்தான்ல மாடு வாங்குறதுக்கு ஆட்கள் இல்லாம ரோடுகள்ல கொத்து கொத்தா செத்து மடியுது இந்த மாடுகள். இந்த டிவிக்கு அரசியலுக்குள்ள வரும்போது நிறைய பேர் சொன்னாங்க இது RSS கைபொம்மைப்பா, ரொம்ப கவனமா இருங்க. யாருமே கேட்காம ஓட்டு போட்டு வர வச்சிங்க. அவங்க ஆட்சிக்கு வந்து முதல் அடி இன்னைக்கு விழுந்திருக்கு. நாளைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு என்னென்ன நடக்குமோ தெரியல. இந்த பண்டிகை எல்லாம் வார நேரத்துல ரோட்டால போற வண்டிகளுக்கு வெடிக்கொளுத்து எறிகிறது, பப்ளிக்கா பட்டாசு கொடுத்துறதுலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அது பப்ளிக்கு எந்த தொல்லையும் இல்லை. மாடு அவங்க ஒரு ஓரமா போய் அறுக்கிறது தான் உங்களுக்கு தொல்லையா? கார்த்திகை தீபத்தை கொண்டு போய் பள்ளிவாசலுக்கு ஏத்துவோம் என்று இந்துத்துவா கட்சிகள் முன்னுக்கு நின்றப்போ இந்த தமிழ்நாடு காவல்துறையை வச்சுதான் அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த விஷயத்தை தடுத்து நிப்பாட்டினாரு. தமிழ்நாட்டுல உங்க பருப்பெல்லாம் வேகாதுன்னு சொல்லி இதே விஷயத்தை முதலமைச்சர் விஜய் செய்வாரான்னு தெரியல. அது டவுட்டு தான். இதுக்கு முதலமைச்சருக்கு சம்பந்தம் இல்லைன்னா நீங்க சொம்பு தூக்கிட்டு வர வேணாம். ஏன்னா மு.க. ஸ்டாலின் அப்படி செஞ்சு காட்டியிருக்கிறாரு. அதே இதை இவர் செய்ய மாட்டாருங்கிறது தெளிவாகவே தெரிஞ்சிருச்சு. நான் இதுவரைக்கும் அதை பத்தி எந்த மீடியாவுக்கும் எந்த பேட்டியும் கொடுக்கல. மீடியாக்கே பேட்டி கொடுக்கல. இதை வச்சு அரசியல் செய்யறவெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கட்டும். மக்களே நீங்க எல்லாம் ரொம்ப அவதானமாக இருங்க. தமிழ்நாட்டுக்குள்ள இந்த மாதிரி விஷயங்களை நடக்கிறதுக்கு அனுமதிக்காதங்க மக்கள் எல்லாருமே. இது முஸ்லிம்களுக்கு மட்டும் பிரச்சனை, இந்துக்களுக்கு பிரச்சனை சொல்லி ஒதுங்கினீங்க அப்படின்னு சொன்னா நாளைக்கு எப்படி வருமாண்டா இந்து முஸ்லீம் அடிக்கிறான், முஸ்லீம் இந்து அடிக்கிறான்னு சொல்லி பிரச்சனையை மூட்டி விட்டு தமிழ்நாட்டை கலவர பூமியா மாத்திடுவாங்க. ரொம்பவே கனமா இருக்கு. அரசியல் செய்யறாங்க செஞ்சுட்டு போகட்டும். பொதுமக்கள் நம்மளோட சிந்தனைகளை மாத்திக்காம நம்ம எல்லாம் ஒத்துமையா கவனமா இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி சிந்தனைகள் நம்ம நாடுகளுக்குள்ள வராம பாதுகாக்கலாம். வேற மாநிலங்கள்ல இருந்தது இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு தமிழ்நாட்டில இருந்து இலங்கைக்கு வாரத்துக்கு ரொம்ப தூரம் இல்லை. இலங்கைக்கு ஆல்ரெடி இருக்குது. ஆனா இந்த அளவுக்கு வரல. இந்த அளவுக்கு வார நிலைமை வரும்னா இன்றைக்கு வேற மாநிலங்கள்ல முஸ்லிம்கள் எடுத்திருக்கக்கூடிய அதே முடிவை தமிழ்நாடு, இலங்கை போன்ற இடங்கள்ல கட்டாயம் எடுத்தாகணும். மாடு அறுக்கிறத நிப்பாட்டினா மட்டும் நாங்கள் மாடு சாப்பிட மாட்டோம்னு சொன்னா மட்டும்தான் அதால வார பிரச்சனையை ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மக்களும் உணர்வாங்க.